Hi friends, இப்போ வந்து நைட்டு 6 மணிலாம் ஆயாச்சு. நல்லா சோம்பேறியாட்டி தூங்கி எழும்பியாச்சு. நீ இவ்வளோ துணியை மடக்கணும். துணி மடக்க மூடில்லை. மூடாக இருந்தால் தான் துணியை மடக்குறதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு வரணும் உற்சாகம். அப்போ தான் வந்து துணியை மடக்குவேன். இல்லை அது அப்படியே தான் கிடக்கும். இப்போ நைட்டுக்கு டியூஷன்லேருந்து வரும் முன்னாடி ஏதாவது பண்ணணும். நைட்டுக்கு என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருக்கேன். இப்போ நமக்கு சாப்பாடு தான் முக்கியம். முதல்ல சாப்பாடு செய்யலாம் பூவி. அதுக்கும் கொஞ்சம் மடியாக தான் இருக்கி. அப்படியே பப்பரப்பறன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு அப்படியே கிடைக்கேன். இது பண்ணிட்டு ஸ்கின்னையும் ஒழுங்காக பராமரித்தாமல் ஒரு எக்ஸசைஸையும் பண்ணிட்டு அப்படியே இருக்குது. அப்படியே சோம்பேறியாட்டு கிடக்கேன். இப்போ எனக்கு ஸ்கின் நல்லா டல்லாக இருக்க மாதிரி இருக்கு. அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இது பண்ணணும். கொஞ்சம் ஒரு முகப்பொரு எட்டு பார்க்க ஆரம்பிச்சிருக்கி. ஒரு எண்ணெய் மக்காட்டு வச்சு ஸ்கின்னு. அதனால இப்போ வந்து ஸ்கின்க்கு வந்து ஒயிட்னிங் பொடி போடலாம். ஸ்கின் ஒயிட்னிங் ஆகுறதுக்கு நலங்கு மாவு பொடியை போட்டுட்டு செமையாக இப்போ உற்சாகமாக வேலை பார்க்கலாம். இப்போ இப்போ ஃபஸ்ட்டு ஆஃப் ஆல் முடியை கட்டலாம். முடியை கட்டிட்டு சமையல் பார்க்கணும். ஃபஸ்ட்டு மூஞ்சியில் போட்டுட்டு அப்புறம் வந்து இடியப்பத்துக்கு மாவு விரவலாம். இடியப்பமும் பொட்டேட்டோ குருமா வைக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. நலங்கு மாவு பொடி எடுத்துட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி முகத்தில் போட வேண்டியதுதான். இதே தண்ணியிலையோ பால் உங்களுக்கு எதில் ஃப்ரூட்ஸு இதிலெல்லாம் கலக்கலாம். எதில் உங்களுக்கு கலக்கி போடணும் போடுங்க. நான் வந்து தண்ணியில் தான் கலக்குறேன். கழுத்தெல்லாம் போடலாம். இப்போ நம்ம வேலையை பார்க்க தொடங்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு குருமாவுக்கு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகு, கருவேப்பிலை, உருளைக்கிழங்கும் அவிச்சாச்சு. இப்போ வந்து உருளைக்கிழங்கு குருமா வைக்கலாம். இடியப்பம் வெந்துருக்கு. உருளைக்கிழங்கு குருமாவுக்கு சட்டி வச்சிருக்கு. நல்லா வதக்கலாம். இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. ஸ்கின்னு மூஞ்சியும் கழுவியாச்சு. இப்போ ஆவி பறக்க பொட்டேட்டோ குருமா ரெடி ஆகிட்டு, இடியப்பம் ரெடி ஆகிட்டு, இந்த மாவில் தேங்காயும் சீனி போட்டு ஒரு கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டேன். செம டேஸ்டில் இருக்கி. சாப்பிட்டுட்டு வரலாம் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். யாரெல்லாம் சோம்பேறின்னு சொல்லிட்டு